ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாகிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட தேர்ட் ஓடிஐ பற்றி பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் டீமுக்கு புதிய ஓடிஐ கேப்டனாக சைன்சான் அஃப்ரிடியை நியமிச்சிருப்பாங்க. பாகிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா முதல் ஓடிஐயில் பாகிஸ்தான் அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சைன்சான் அஃப்ரிடி தன்னுடைய ஓடிஐ கேப்டன் கேரியரை வெற்றியுடன் தொடங்குவார். செகண்ட் ஓடிஐ மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று சீரியஸை 1-1 லெவல் பண்ணுவாங்க. கப்பு யாருக்குன்னு முடிவாகிற 3வது போட்டி நேற்று நடந்துச்சு. இதில் டாஸ் வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா அணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. முதலில் பேட் செய்த சவுத் ஆஃப்ரிக்கா அணி பாகிஸ்தான் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 143 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டி காக் மட்டும் அரை சதம் அடித்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர். பாகிஸ்தான் பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் அப்ரார் அகமது 4 விக்கெட்டையும், கேப்டன் சைன்சான் அஃப்ரிடி 2 விக்கெட்டையும், சல்மான் ஆகா 2 விக்கெட்டையும் மற்றும் முகமது நவாஸ் 2 விக்கெட்டையும் எடுத்தனர். அடுத்து 2ஆம் இன்னிங்ஸ் ஆட வந்த பாகிஸ்தான் அணி தொடக்கத்திலே ஒரு விக்கெட்டை பறிகொடுத்து தடுமாறினாலும் அடுத்தடுத்து வந்த வீரர்களின் நிலையான ஆட்டத்தால் பாகிஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 ஓடிஐ மேட்ச் கொண்ட தொடரை 2-1 என கைப்பற்றி சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டாக முதன் முறையாக பாகிஸ்தான் அணி தங்கள் சொந்த மண்ணில் சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி தொடரை வென்று சாதனை படைத்தது. பாகிஸ்தானில் அதிகபட்சமாக ஐயூப் 77 ரன்னும் ரிஜ்வான் 32 ரன்னும் எடுத்தனர். ஆட்ட நாயகன் விருது சிறப்பாக பந்து வீசிய பாகிஸ்தான் அணியின் அப்ரார் அகமதுக்கு வழங்கப்பட்டது. தொடர் ஆட்ட நாயகன் இந்த சீரீஸ் முழுவதும் சிறப்பாக விளையாண்ட குவிண்டன் டி காக்கு வழங்கப்பட்டது. பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான டெஸ்ட் போட்டி 1-1 என டிரா ஆனாலும் T20 மற்றும் ஓடிஐ மேட்ச் தொடர்களை 1-2 என கணக்கில் இழந்து சவுத் ஆப்பிரிக்கா அணி தங்கள் நாட்டுக்கு தோல்வியுடன் திரும்பி செல்கிறது. ஓகே கைஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.